மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 6,548 கன அடியிலிருந்து 20,505 கன அடியாக அதிகரித்திருக்கிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 119.65 அடியாக உயர்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுதன், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வினிதா. கர்நாடக மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததன் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து கடந்த சில நாட்களாக தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருந்தது. இதன் காரணமாக மேட்டூர் அணை தனது 90 ஆண்டுகால வரலாற்றில் 43வது முறையாக கடந்த 30ஆம் தேதி தனது முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது. அதனைத் தொடர்ந்து அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்தானது அப்படியே காவிரியில் உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வந்தது. அதன்படி அதிகபட்சமாக மேட்டூர் அணையில் இருந்து 1,70,000 கன அடி வரை தண்ணீரானது வெளியேற்றப்பட்டு வந்தது. இதற்கிடையே அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து தொடர்ந்து சரிந்து வந்ததன் காரணமாக மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் போக்கியான 16 கண் மதகானது கடந்த 7ஆம் தேதி மூடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அணையில் இருந்து டெல்டா பாசனத்திற்கு மற்றும் கால்வாய் பாசனத்திற்காக மட்டும் தண்ணீர் திறக்கப்பட்டு வந்தது. நேற்று முன்தினம் வரை மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து சரிந்து வந்த நிலையில் நேற்றிலிருந்து அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து மீண்டும் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. நேற்று காலை மேட்டூர் அணைக்கு நீர்வரத்தானது வினாடிக்கு 6,548 கன அடியாக இருந்த நிலையில் தற்போது அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்தானது வினாடிக்கு 20,505 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதேபோல் அணையின் நீர்மட்டம் தற்போது 119.65 அடியாகவும் நீர் இருப்பு 92.91 டிஎம்சியாகவும் இருக்கிறது. அணையில் இருந்து டெல்டா பாசனத்திற்கு வினாடிக்கு காவிரியில் 12,000 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக வினாடிக்கு 500 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. அணையிலுக்கு வரக்கூடிய நீர்வரத்து தற்போது மீண்டும் அதிகரிக்க தொடங்கியிருப்பதன் காரணமாக மீண்டும் மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவான 120 அடியை எட்ட வாய்ப்பு இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுதன்.